வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது சீமான் மற்றும் விஜயலட்சுமி பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில அத பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நாட்களாவும் சொல்லலாம், பல வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, நடைபெற்ற சீமான் விஜயலட்சுமி பஞ்சாயத்து ஒரு வழியா அ நேற்றைய முன்தினம் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். விஜயலட்சுமி கடந்த ஆகஸ்ட் மாசமே சீமான் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில புகார் அளிச்சிருந்தாங்க. அதில வந்து தன்னை வந்து திருமணம் செஞ்சு கொள்வதா சொல்லி ஏமாற்றிட்டாரு. ஸோ இதை அடுத்து தான் இரு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் மீது ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டும், அவதூறையும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விவகாரத்தில 15 நாட்களா வந்து அமைதி காத்த சீமானு, நேற்றைய முன்தினம் வந்து செய்தியாளர்கள சந்திப்பில வந்து கொதிச்சு பேசினாரு. விஜயலட்சுமி, வீரலட்சுமி என பேசிய அவரு, கடைசியாக தமிழக அரசையும் வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனம் செய்ய தவறவில்லை. இதைத் தொடர்ந்து தான் விஜயலட்சுமி நேற்று இரவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, முந்தைய நேற்று இரவு சீமான் மீது அளித்த புகார எழுத்துப்பூர்வமா வாபஸ் பெற்றாங்க. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவரு, "சீமான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவர் யாரும் தொட முடியாது." அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதைத் தொடர்ந்து இணையதளத்தில "சீமான் இஸ் மோர் பவர்ஃபுல்ன்ற" ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, மிக வைரலா போயிட்டுருக்கு. அத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.